வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்த மத்திய குழு. ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை. உடல்நலக்குறைவால் காலமானார் முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன். அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து 2 நாட்கள் புதுச்சேரியில் ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் நேற்று பிற்பகல் புதுச்சேரி வந்து 2 குழுக்களாக பிரிந்து பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மத்திய குழுவினர் இரவு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கினர். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக பாதிப்புகள் குறித்து 2 குழுக்களாக பிரிந்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமங்களான கணபதி செட்டிக்குளம், காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதிகளை பார்வையிட்டனர். அப்போது வலைகள் பின்னும் மற்றும் வைக்கும் கூடம் முழுமையாக கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மீனவ மக்கள் சுமார் 100 கோடி அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய குழுவிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மனு அளித்தார். தொடர்ந்து நகர பகுதியில் வெள்ள நீர் வீடுகளில் புகுந்த கிருஷ்ணா நகர் பகுதியில் ஆய்வு செய்ய சென்ற மத்திய குழுவினரிடம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களின் பல்வேறு பிரச்சனைகளை தெரிவித்தனர். மேலும் மத்திய குழுவினர் வரும் நிலையில் தேங்கியுள்ள நீரை மோட்டார் மூலம் வெளியேற்றுவதாகவும் தங்களுக்கு மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். பின்னர் எழில் நகர், வெங்கடா நகர், கோரிமேடு பகுதியில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி, கணவன் ஏரி, இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளையும் ஆய்வு செய்தனர். இதேபோல் மற்றொரு குழுவினர் வாதானூர் ஏரி, கொடாத்தூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், செட்டிப்பட்டு, PS பாளையம், மதகடிப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளையும் ஆய்வு செய்து ஆரியபாளையம் பகுதியில் பாதிக்கப்பட்ட பாலத்தை ஆய்வு செய்தனர். Now this cannot be reconstructed for coastal regulation. It is not. புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் MTR ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 1969 ஆண்டில் வென்று திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவையில் ராமச்சந்திரன் நுழைந்தார். அவர் 1969 ஆண்டு முதல் 1974 ஆண்டு வரை திமுக இடதுசாரி ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து 1974 ஆண்டு முதல் 1977 ஆண்டு வரை அதிமுக அரசிலும் அமைச்சராக இருந்தார். பின்னர் 1980 ஆண்டு முதல் 1983 ஆண்டு வரை திமுக அரசில் முதல்வராக இருந்தார். 1984 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை திமுக மாநில அமைப்பாளராக இருந்தார். பின்னர் 1994 ஆண்டு முதல் 1997 ஆண்டு வரை அதிமுக மாநில அமைப்பாளராக இருந்தார். அதைத் தொடர்ந்து 1990 முதல் 1991 வரை திமுக ஜனதாதள கூட்டணியில் முதல்வராக இருந்தார். பின்னர் 2001 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை சட்டப்பேரவை தலைவராக இருந்தார். கடந்த 2006 ஆண்டு முதல் காங்கிரஸில் இருந்தார். வயது முதிர்வு காரணமாக தீவிர அரசியலில் இருந்து விலகி இருந்தார். அண்மையில் வயது முதிர்வினால் வீட்டில் விழுந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன் மரணமடைந்ததையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று மாலை அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேத விபரங்களை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் டாக்டர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு புதுச்சேரிக்கு வருகை புரிந்தது. முதலில் பாகூர் துணை மின் நிலையத்திற்கு வருகை புரிந்த மத்திய குழு அங்கு கனமழையினால் ஏற்பட்ட சேத விவரங்களை ஆய்வு செய்தனர். பின்னர் அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒரு குழு பாகூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் மற்றொரு குழு புதுச்சேரி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் சென்று சேத விவரங்களை ஆய்வு செய்தனர். புதுச்சேரி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளான TN பாளையத்தில் உள்ள இருளர் குடியிருப்பு, மலட்டாறு பாலம், அரசு நடுநிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழு இடையார்பாளையம் பாலத்தில் ஏற்பட்ட சேதத்தையும், NR நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளையும், நோனாங்குப்பம் ஆற்று பகுதியையும் ஆய்வு செய்தனர். பின்னர் மரப்பாலம் துணை மின் நிலையம், தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம், உப்பனாறு வாய்க்கால், ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையம், வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி ஆகிய பகுதிகளுக்கு சென்று சேத விவரங்களை ஆய்வு செய்தனர். மற்றொரு குழுவினர் பாகூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளான முள்ளோடை, கொமந்தான்மேடு, பெரிய ஆராய்ச்சி குப்பம், குருவிநத்தம், சோரியாங்குப்பம், இருளஞ்சந்தை, சித்தேரி, கரையாம்பத்தூர், பனையடிக்குப்பம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று வெள்ளம் மற்றும் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த மத்திய குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது புயல், மழை மற்றும் வெள்ள சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய குழுவினரிடம் விளக்கி கூறினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு மற்றும் நிவாரண பணி மற்றும் உதவித்தொகைக்கு தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறினார். இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், தலைமை செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் ஐயப்பன் பக்தர்கள் சார்பில் நடைபெற்ற கன்னி பூஜை மற்றும் ஐயப்பன் விளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்று கூடி ஐயப்பன் சுவாமிக்கு கன்னி பூஜை மற்றும் விளக்கு பூஜை விழாவிற்கு ஏற்பாடு செய்தனர். அதன்படி நடைபெற்ற கன்னி பூஜை மற்றும் ஐயப்ப விளக்கு பூஜையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதன் முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கன்னி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஐயப்பன் விளக்கு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை SPS பிரபு என்கிற பிரபாகர் செய்திருந்தார். வீராம்பட்டினம் குருசுவாமி, வீரன் சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்துல் கலாம் சாதனையாளர் விருது வழங்கும் விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு கவிஞர் வாணிதாசரின் படைப்பு வளம் எனும் நூலினை வெளியிட்டார். திருவள்ளுவர் உலக சாதனையாளர் அமைப்பு, யோகி பதிப்பகம் இணைந்து நடத்தும் 4ஆம் ஆண்டு டாக்டர் அப்துல் கலாம் விருது விழா மற்றும் கவிஞரேறு வாணிதாசனாரின் படைப்பு வளங்கள் நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. எழுச்சி கவி சரவணன் மற்றும் வளர்மதி முருகன் தொகுத்து வழங்கிய கவிஞரேறு வாணிதாசரின் படைப்பு வளம் என்ற நூலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் வெளியிட
கவிஞர் வாணிதாசனாரின் திருமகள் ஐயை பொன்னுசாமி நூலை பெற்றுக் கொண்டார். விழாவிற்கு பேராசிரியர் முனைவர் அசோகன் மற்றும் சோமசுந்தரம் முன்னிலை வகித்தனர். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முத்து சிறப்புரை வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் கல்வி செம்மல், சீனு மோகன்தாஸ், MS ராசா, ஐயை பொன்னுசாமி போன்றோர் வாழ்த்துரை வழங்கி விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கவிஞரேறு வாணிதாசனாரின் படைப்பு வளங்கள் பன்னாட்டு கருத்தரங்கம் 2 அமர்வுகளாக நடைபெற்றது. அமர்வுகளின் தலைமையாக நல்லாசிரியர் வளர்மதி முருகன் மற்றும் முனைவர் பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையம் தலைமை வகித்து சிறப்பித்தனர். பன்னாட்டு கருத்தரங்கில் பங்கு பெற்ற கருத்தாளர்களுக்கு வாணிதாசன் ஆய்வு சுடரொளி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் விழாவில் அப்துல் கலாம் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை எழுச்சி கவி சரவணன் செய்திருந்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழந்தைக்கீரப்பாளையம் ஜோதி நகரில் வாய்க்கால் வசதி செய்தல் பணியை நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழந்தைக்கீரப்பாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு 31,78,890 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொதுச் செயலாளர் கார்த்திக், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா பரமேஸ்வரன், கனகராஜ் மற்றும் ரஞ்சித், சரவணன், சீனு ஆகியோர் கலந்து கொண்டனர். சார் இங்க வாங்க சார். அதான் கரெக்டாக எடுப்பாரு. அது ஒரு கொடுங்க கொடுங்க கொடுங்க. அடுத்த கால கொடுங்கண்ணா. பிடிங்கண்ணா. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் SD சேகர் தலைமை தாங்கினார். ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பிறந்தநாள் விழா வருகிற 13ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தல், அன்னதானம் வழங்குதல், தொகுதி வாரியாக கொடியேற்றி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை செயலாளர் முனியன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், அணி செயலாளர் காண்டிப்பன், இளையராஜா, முருகன், சக்திவேல், நிர்வாகிகள் ஜில்பர்ட், ராஜவேல், கார்த்திக், பரசுராமன், ஆறுமுகம், அண்ணாமலை, எல்லப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அபிஷேக ஆராதனை செய்து தங்கத்தில் இருப்பது என்றும் நிர்வாகி கூட கண்டிப்பா
அங்கெல்லாம் அசம்பிள் ஆகிடும். அதில் கணக்கு மிஷினில் கொடுத்துருக்காங்கன்னா சேர இடத்துல ரெடியாக வந்துட்டாங்க. அவங்க இந்த கூட்டத்திலே நீங்கள் தெரிவித்திருக்கிறார்களா? அதன் அடிப்படையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் மூத்த அரசியல் தலைவருமான ராமச்சந்திரன் காலமான செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்ததாக புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் மூத்த அரசியல் தலைவருமான ராமச்சந்திரன் அவர்கள் காலமானார் என்கிற செய்தி அறிந்து வருத்தமும் மிகுந்த மனவேதனையும் அடைந்துள்ளேன். அவர் ஆற்றிய பணியிலும் அவருடன் அமைச்சராக பணியாற்றிய அனுபவத்தையும் இந்த தருணத்தில் நினைவு கூறுகிறேன். அவர் புதுச்சேரி மாநிலத்திற்கு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது. நான் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களின் சார்பாகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திர சார்பில் வில்லியனூர் மற்றும் நெட்டப்பாக்கம் பகுதியில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ தேசிய தலைமையின் வழிகாட்டுதல் படி புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திரா சார்பில் 2ஆம் நாள் அன்ன பிரசாதம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பாகவும் ஐயப்பன் பூஜையுடன் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஐயப்ப யோகத்தினர், மகளிர் அணி, சமாஜ உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற அன்ன பிரசாத சேவையை வில்லியனூர் கொம்யூன் சமாஜ நிர்வாகிகள் மற்றும் நெட்டப்பாக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகத்தினர் ஆகியோர் உபயதாரராக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர். எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். ஒன்னா இருக்கிறது தான் வந்து சாப்பிட்றா கொஞ்சம் தெரியுது. காரைக்கால் முதல் பேரளம் இடையே நடைபெற்று வரும் புதிய ரயில் சேவை பணியினை திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் தலைமையில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். காரைக்காலில் காரைக்கால் முதல் பேரளம் இடையே ரயில்வே பாதை அமைக்கும் பணி கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் தலைமையில் பொறியாளர் குழுவினர் காரைக்கால் பேரளம் இடையே நடைபெற்று வரும் ரயில்வே பணிகளை ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது காரைக்கால் ரயில்வே நிலையத்தில் உள்ள ஆய்வு செய்த கோட்ட மேலாளர் அன்பழகன் கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கழிவறை கட்டணங்கள் குறித்து பொதுமக்கள் கண்ணில் தெரியும்படி வைக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் மேலும் பேசிய திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன், காரைக்கால் பேரளம் ரயில் பாதை திட்டம் வருகிற டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் ரயில்வே பணிகள் முடிந்த பின்னர் புதிய ரயில்வே பாதையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மூலம் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் காரைக்கால் பேரளம் ரயில் சேவை தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். யாரு